இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 125 129 வரைக்கும் பார்க்கலாம். ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். இது ஜஅல்னா அல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வ அம்னன் வ அத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முசல்லன் வ அஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில அன் தஹீரா பைத்தி லித் தாயிஃபீன வ அல் ஆகிஃபீன வ ருகஇ அஸ்ஸுஜூத் வ இது கால இப்ராஹீமு ரப்பி அஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன் வ அர்சுக் அஹ்லஹு மினஸ் தமராத்தி மன் அமன மின்ஹும் பில்லாஹி வ அல் யௌமில் ஆஹிர் கால வமன் கஃபர வ உம்மத்தியுஹு கலிலன் சும்ம அல் தர்ருஹு இலா அதாபின் நார் வ பிகுசல் முசீர் வ இது யர்ஃபஉ இப்ராஹீமு அல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயிலு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த அஸ்-சமீஉல் அலீம் ரப்பனா அஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் லக வ அரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்த அத்தவாபுர் ரஹீம் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வ அல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம் இன்னக அன்த அஸீஸுல் ஹக்கீம். இது ஜஅல்னா அல் பைத்த மசாபத்தன் லின்னாசி. லின்னாசி அப்படின்னா மனிதர்களுக்கு புகலிடமாக, மசாபத்தன் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ரிட்டர்ன், மீளும் இடமாக, புகலிடமாக, அடைக்கலமாக அப்படின்னு நிறைய அர்த்தம் அதுல இருக்கு. ஒரு சன்மானமாக, வெகுமதியாக அப்படின்ற ஒரு அர்த்தமும் எடுக்க முடியும். சன்மானமாக, மனிதர்களுக்கு சன்மானமாக, வெகுமதியாக, இல்ல புகலிடமாக. பைத், பைத்னா வீடு. நார்மலான அண்டர்ஸ்டாண்டிங்னா அதற்கு வீடு, தங்கி இருக்கக்கூடிய விஷயம், குடியிருப்பு, அந்த மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது பைத்னா. மனிதர்களுக்கு பாதுகாப்பானதாக, அடைக்கலமானதாக, புகலிடமாக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நாம் ஆக்கும் போது இது ஜஅல்னா. ஜஅல்னான்னா நான் அப்படிங்கிறது வி, ஜஅல்ங்கிறது மேட், வி மேட்னு அர்த்தம். இது when we made, மனிதர்களுக்கு அடைக்கலமாக வீட்டை நாம் ஆக்கும் போது. அம்னன், மேலும் பாதுகாப்பானதாக. அம்னன்னா செக்யூரிட்டி, நம்பகமாக அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஸோ மனிதர்களுக்கு வீட்டை அடைக்கலமாக, நம்பகமாக நாம் ஆக்கும் போது. வ அத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முசல்லன். முசல்லன் அப்படின்னா சலாத் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. சலாத், இப்போ ஈமான்னா நம்பிக்கை, மூமின்னா நம்பிக்கை கொண்டவர், சலாம் என்றால் சமாதானம், முஸ்லிம் என்றால் சமாதானம் கொண்டவர்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல சலா அப்படின்னா தொடர்பு, முசல்லினா தொடர்புடைய அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ராஹீம முசல்லி அப்படின்னா தொடர்புடைய இப்ராஹிம். மகாம இப்ராஹீம முசல்லின்னு சொல்லும் போது தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு நல்லபடியாக உங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியதாக, ஒரு பாதுகாப்பான நம்பகமாக நீங்க ஆயிட்டு வரும்போது அது இன்னும் நல்லபடியா அது மேன்மை அடைகிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்ராஹிம் நபி எப்படி நடந்துகிட்டாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, ஒவ்வொன்றையும் அவங்க எப்படி அனலைசேஷன் பண்றாங்க, இந்த அவங்களுடைய ஸ்டாண்ட். மக்காம் அப்படின்னா நிக்கிறது, ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலா ஸ்டாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துவோம், இங்கிலீஷ் வார்த்தையே. அதே சமயத்துல தமிழ்லையும் உன்னுடைய நிலைப்பாடு என்ன, நீ எதுல நிக்கிற அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய எண்ணம் எதுல நிக்குது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, உன்னுடைய சிந்தனை எதுல நிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அது போல இப்ராஹிமுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது, நம்ம அவங்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத பார்த்து அதுல இருந்து முன்மாதிரியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு உணர்வா கிடைக்குது. மேலும் அவங்க பத்தி மேலும் டீட்டெயில் வருது. வ அஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில். இப்ராஹிம் கிட்டையும்
இஸ்மாயில் கிட்டையும், இப்ராஹிம் நபி கிட்டையும் இஸ்மாயில் நபி கிட்டையும் வந்துட்டு ஒரு வாக்குறுதியை வந்து நம்ம எடுக்கிறோம், உடன்படிக்கையை எடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன உடன்படிக்கை? அது தஹிர்ரா பைத்தி, எனது வீட்டை பரிசுத்தப்படுத்துங்கள், பியூரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த உடன்படிக்கை செய்யுது. எதுக்காக அப்படின்னா லித் தாயிஃபீன, தாயிஃபீன அப்படின்னா சுற்றி வருதல், இல்ல சுற்றத்தார். இப்ப ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா வீட்டை சுத்தி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல அந்த சுற்றத்தாருக்காக. ஆக்கிஃபீன அப்படின்னா என்கேஜா இருக்கக்கூடிய, ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். இப்போ நம்ம வீடுல இருக்கோம்னா வீட்டோட தொடர்புல கனெக்ட்ல என்கேஜா வீட்டில் உள்ள குடும்பத்தார்களும் அதுல சேர்றாங்க. நம்ம ஒரு வேலையில இருக்கிறோம்னா அதுல ஈடுபட்ட நாம மட்டும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து செயல்படக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு என்கேஜ்டு. ஆக்கிஃபீன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு என்கேஜ்னு ஒரு அர்த்தம், ஈடுபட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அஸ்ஸுஜூதி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அஸ்ஸுஜூதி அப்படின்னா இந்த ருக்கு அப்படின்ற வார்த்தைக்கும் சுஜூத் என்ற வார்த்தைக்கும் நடுவுல வாவ் என்ற எழுத்து இல்லை. அப்ப வந்துட்டு அது ஒற்றை சொற்றொடராக அதிகமா அழுத்தம் கொடுக்குது. இப்படி பார்க்கும்போது சுஜூத் என்ற வார்த்தைக்கு வந்து மரியாதை அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. ருக்கு அப்படின்னா குனிகிறது, குனிஞ்சு நம்ம என்ன செய்யறோம்னா பணிவை வெளிப்படுத்துறோம், அது பணிவு. ஸோ ருக்குன்னா பணிவு, சுஜூதுனா மரியாதை. ஸோ ஒரு மரியாதையோட கலந்த ஒரு பணிவு இருக்குன்னு வெறுமன ஒரு ஆள் பெரிய ஆளு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் பணிஞ்சு நடக்கிறதுக்கும், அவர் செய்யக்கூடிய நல்ல செயல்கள், அழகான செயல் காரணமாக ஒரு மரியாதை ஏற்பட்டு அதற்காக அந்த பணிவோட அவர்கிட்ட நடந்து கொள்றதும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பணிவான மரியாதையான ஒரு பணிவுக்காகவும் வந்துட்டு வீட்டை வந்துட்டு தூய்மையாக்குங்கள் என வந்துட்டு இப்ராஹிம் நபி கிட்டையும் இஸ்மாயில் நபி கிட்டையும் வந்துட்டு வாக்குறுதி எடுக்கின்றோம். ஸோ அப்போ எப்படி அந்த வாக்குறுதி நடைபெறுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு சொல்லித்தரப்படுது. முக்கியமா இங்க வந்துட்டு பைத்தி அப்படின்னு சொல்லப்படுது. பைத்தி அப்படின்னா அந்த இங்க யா அப்படிங்கும் போது மை ஹவுஸ், பைத் அப்படின்னா வந்துட்டு வீடு, இந்த யா சேர்ந்ததுனால எனது வீடு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப எனது வீடு வந்துட்டு அப்படிங்கும் போது இறைவனுடைய வீடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எழுது இல்லையா? ஸோ அப்போ அதுல சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு சில குரான் வசனங்கள்லாம் நம்ம வந்து ரிலேட்டபிள் வசனம் வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை நம்ம இங்க பார்ப்போம். அதாவது மனிதர்களுக்கு வீட்டை புகலிடமாக மேலும் நம்பகமாக நாம் ஆக்கும் போது தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாட்டில் உள்ளதை எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்புடைய இப்ராஹிம் நிலைப்பாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்க முடியும். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயிலிடம் எனது வீட்டை சுற்றத்தார், ஈடுபடுவோர் மற்றும் மரியாதையின் பணிவுக்காக பரிசுத்தமாக்குங்கள் என உடன்படிக்கை செய்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல வந்து தொடர்புடைய வசன எண்கள்னு சொல்லிட்டு இதுல 3:28, 3:30 போட்டிருக்கோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இறைவன் தன்னை பற்றி எச்சரிக்கின்றான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுல ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே 3:28 பார்த்தோம்னா நஃப்ஸஹுன்னு சொல்லிட்டு இருக்கும். அல்லாஹ் வந்துட்டு தன்னை பற்றி எச்சரிக்கின்றான் இருக்க இடத்துல தனது நஃப்ஸை பற்றி எச்சரிக்கின்றான்னு சொல்லிட்டுலாம் வரும். ஸோ இப்போ இந்த நஃப்ஸுங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இறைவன் வந்து உங்களுடைய பிடரி நரம்பை விட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றான். ஒவ்வொரு நஃப்ஸும் வந்துட்டு தான் செய்த தண்டனைக்கும் தன்னுடைய செய்த செயலுக்கு உண்டான வினைகளை வந்துட்டு சுவைத்தே ஆக வேண்டும் அப்படின்றா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த நஃப்ஸ்ல வந்து இறைவன் உன்னுடைய செயல்பாடுகள் இருக்கு, அவனுடைய ஆதிக்கம் இருக்குது. நமக்கு தண்டிக்கிறதாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு ரிவார்டு நல்ல ஒரு அமைதியான ஒரு உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அந்த நஃப்ஸ் விஷயம் இருக்கு. ஸோ அப்போ அந்த வந்துட்டு சுத்தப்படுத்துறது தான் வந்து இந்த வசனம் வந்துட்டு முக்கியமா பேசுறதாக நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இதுல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா முதலாவதா மனிதர்களுக்கு வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி கிட்ட எப்படி உடன்படிக்கை எடுத்தோங்கிற அந்த விஷயத்தை டீட்டெயிலிங் வரும்போது எனது வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ மனிதர்களாக நாம ஒரு வீடு, ஆரம்பமா ஒரு வீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் தான். இந்த உடல் தான் நம்மளுடைய வீடு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ற மாதிரி அத்தியாயம் 3 வசனம் 95 97 வரை உள்ள வசனங்களை வாசிச்சோம்னா அதுல ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அதை நம்ம இப்ப பார்ப்போம். இறைவனின் தர்மம், இறைவனே தர்மம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும். இறைவனின் தர்மம் அப்படின்னு அதை வாசிக்க முடியும். இணை வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுவீர்களாக.
நிச்சயமாக மனிதர்களுக்காக அமைக்கப்படும் முதல் வீடு, அதற்கு அழுகையுடன் பாக்கியமும் அகிலங்களுக்கான வழிகாட்டுதலும் உள்ளது. அதில் இப்ராஹிமின் நிலைப்பாடான தெளிவான அத்தாட்சிகள் உள்ளது. அதில் பிரவேசிப்போர் அபயம் பெறுகின்றார். அதன் பால் இயன்ற வழியிலிருந்து இறைவனுக்காக மனிதர்கள் மீது அவ்வீட்டின் யாத்திரை உள்ளது. எவரேனும் நிராகரித்தால் நிச்சயமாக இறைவன் அகிலத்தாரை விட்டும் தன்னிறைவானவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருது இல்லையா. இதுல முக்கியமா கூறும் இறைவனே தர்மம், இணை வைப்போரில் இருக்காத நேர்மையான இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக மனிதர்களுக்கு அமைக்கப்படும் முதல் வீடு அதற்கு அழுகையுடன் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு முக்கியமா வந்துட்டு பக்கா அப்படின்ற ஒரு அரபி வார்த்தை இருக்கும். பக்காவுடன் உள்ளதுன்னு சொல்லி நார்மலா மொழியாக்கம் போட்டிருப்பாங்க. பக்காவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, பக்கான்ற வார்த்தைய நார்மலா அவங்க சவுதியில இருக்கக்கூடிய மக்கா என்ற இடத்தை குறிக்கிறதாக நார்மலா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த பக்கா என்ற அரபி வார்த்தைக்கு வந்துட்டு அழுகை அப்படின்ற ஒரு அர்த்தம் அதற்கு இருக்கு. குரான்லயே அந்த அர்த்தத்துல அந்த பக்கா என்ற வார்த்தை, பக்கா என்ற அந்த வார்த்தைக்கு உண்டான வினைச்சொல் பேஸ் பண்ணி வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அழுகை என்ற அர்த்தத்துல கொண்டு குரான்லயே சில வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ மனிதர்களுக்கு அமைக்கப்படும் முதல் வீடு அழுகையுடன் கூடவே பாக்கியமும் அகிலங்களுக்கான வழிகாட்டுதலும் உள்ளது. இந்த வசனத்தை சிந்திச்சு பார்க்கும்போது நம்ம பிறக்கும் போது வந்துட்டு அழுதுட்டு தான் நம்ம பிறக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு நப்சுக்கு வந்துட்டு ஒரு வீடாக அமைக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா முதலாவதாக நம்முடைய உடம்பு தான். அது சும்மா குழந்தையாக பிறக்கும் பொழுது அழுத வண்ணம் தான் நம்ம பிறக்கிறோம். அதுக்காக அந்த அழுகையை வந்துட்டு நம்ம பரிதாபப்படக்கூடிய அழுகையாக அங்க இருக்காது. அது வந்துட்டு பாக்கியம். அதுக்கு அடுத்து நிறைய பாக்கியமிக்க விஷயங்கள் இருக்கு. ஒரு பாக்கியமா தான் கருதுவாங்க அந்த அழுகை. பிறந்தவனா அழுகக்கூடிய அந்த குழந்தை அழுகக்கூடிய அந்த விஷயத்த. பிளஸ் அகிலங்களுக்கான வழிகாட்டுதலும் உள்ளது. அந்த உடம்ப வச்சு நம்ம வந்துட்டு அகிலங்கள்ல எப்படி வாழலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அங்க ட்ரைன் அப் ஆக முடியும். அவன் எல்லாமே வந்துட்டு ப்ரீ ப்ரோக்ராம்டா எல்லாமே இருக்குது, அமைக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீலும் கொடுக்குது. அதாவது பக்கா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அழுகை என்ற அர்த்தத்தை வச்சு, அழுகைன்ற அர்த்தமும் அதுல இருக்குது. அந்த அர்த்தத்தை கொண்டு இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படி. அதே சமயத்துல கூடுதலா இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதில் இப்ராஹிமின் நிலைப்பாடான தெளிவான அத்தாட்சிகளும் உள்ளது. இப்ராஹிம் வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல சிந்திக்கிறாங்க, அதே போல சிந்திக்கக்கூடிய விஷயம் நமக்குள்ளேயும் இருக்குது. அதன் மூலம் நம்ம சிந்திச்சு செயல்படும் பொழுது நம்மளுக்கு நிறைய அத்தாட்சிகளும் கிடைக்கும். ஸோ அதுல பிரவேசிப்போர், அதன் அடிப்படையில பயணித்து ஜேர்னி பண்ணி அதுல நீங்க பிரவேசிக்கிறீங்க, அதன்படி அதுல வந்துட்டு உள்ள நுழைகிறீங்க, அந்த தாட் ப்ராசஸ்ல நீங்க வந்துட்டு என்ட்ரா ஆகுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க என்ட்ரா ஆகுறீங்க. அபயம் பெறுகின்றார், அதில் பிரவேசிப்போர் அபயம் பெறுகின்றார். அதன் பால் இயன்ற வழியிலிருந்து இறைவனுக்காக மனிதர்கள் மீது அவ்வீட்டின் யாத்திரை உள்ளது. ஸோ இப்போ அந்த தாட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எங்க நம்ம செயல்படுவோம் அப்படின்னா நப்ஸ்ல கொண்டுதான். ஸோ எண்ணம் தான் வந்து செயலாக மாறுகின்றது. ஸோ அப்போ அந்த எண்ணத்துல வந்துட்டு அந்த ஜேர்னி, அந்த எண்ணுகின்ற எண்ணமும் வந்துட்டு சீர்படணும். அதன் அடிப்படையில நம்மளுடைய ஆக்ஷன்ஸும் நம்மளுடைய செயல்பாடுகளும் வந்துட்டு சீர்படும். ஸோ இப்படி நம்ம சீர்பட்டுக்கிட்டே வரும் பொழுது, அத்தாட்சிகளை கவனிச்சுட்டே வரும் பொழுது, நம்ம ஒரு இலக்கை வந்து நம்மளுக்கு காட்டப்படும். நம்மளுடைய பர்பஸ், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில ஜேர்னி பண்ணி ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுன்னு இருக்கு இல்லையா. அது ஒவ்வொரு மனிதர்களும் வந்துட்டு அதன் அளவுல வந்துட்டு ஒரு ஜேர்னி, ஒரு யாத்திரை இருக்குது. ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹஜ் என்ற வார்த்தை ஒரு பயணம், அதே சமயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாதம், அப்படி ஆர்குமெண்ட், அந்த மாதிரியான அர்த்தம் இருக்கு. அதே சமயத்துல ஒரு இலக்கு, விருப்பம் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு அதுக்கு. ஸோ நம்ம அந்த இலக்கை நோக்கி அந்த வந்துட்டு ஒரு பயணம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, வாதபூர்வமான எதுக்கு போறோம், எங்க போறோம் அப்படின்ட்டு தெளிவு இல்லாம கிடையாது. மிக தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சு அந்த இலக்கை நோக்கி ஒரு ப்ராப்பரா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுங்கிறது ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் இருக்கின்றது. இறைவனுக்காக, இறைவன் பால் அப்படின்னு சொல்லிட்டு எவரேனா அதை நிராகரித்தால் நிச்சயமாக இறைவன் அகிலத்தாரை விட்டும் தன்னிறைவானவன். ஸோ அதை இறைவன் காட்டி தந்த வழியில ஜேர்னி பண்ணி ஒரு நம்பகமான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அடைகிறதுல வந்துட்டு கவனமற்று நிராகரித்தபடி வாழ்றாங்கன்னா இறைவன் வந்துட்டு செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னிறைவாக இருக்கின்றான். ஆனா நீங்க
வந்துட்டு தேவையுடையவர்களாக இருக்கிறீங்க, எப்படி பார்த்தாலும் அந்த பக்கம் நீங்க திரும்பிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலும் இங்க வருது. ஸோ ரொம்ப லேட்டா நம்ம அதை வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணும்போது ஜேர்னி பண்றது வந்து ரொம்ப தூரம், ரொம்ப ஒரு லாங் டிராவல் அடிக்க வேண்டி இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்டிஸும் கூடி போயிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சீக்கிரமா வந்துட்டு அழகான முறையில படிப்படியா வந்துட்டு நம்ம அவேர்னஸா கவனத்தோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. இதுல முக்கியமா நான் எதுக்காக இந்த வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வீடுனா கட்டட வீடையும் பார்க்க முடியுது. அது கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய உடலே வந்துட்டு நம்மளுடைய நப்சுக்கு ஒரு வீடாக இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நம்மளுடைய நப்சு என்றால் ஆன்மா, நம்முடைய ஆன்மா. அப்புறம் ஆன்மாவே ஒரு வீடாகத்தான், ஒரு குடியிருப்பு. நம்முடைய பிரசன்ஸே ஆன்மா தான் வந்து அதுக்கு வந்துட்டு மூலமாக இருக்குது இல்லையா? நம்ம இப்ப அந்த வசனத்துக்கு போயிடுவோம். அதாவது மனிதர்களுக்கு வீட்டை புகலிடமாக மேலும் நம்பகமாக நாம் ஆக்கும் போது தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாட்டில் உள்ளதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயிலிடம் எனது வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. எனது வீட்டை சுற்றத்தார், ஈடுபடுவோர் மற்றும் மரியாதையின் பணிவுக்காக பரிசுத்தமாக்குங்கள் என உடன்படிக்கை செய்தோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ எனது வீட்டை அப்படிங்கும் போது அந்த நப்சு உங்களுடைய தாட் ப்ராசஸை வந்துட்டு பியூரிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க. எதற்காக அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தாருக்காகவும் உங்களோட சேர்ந்து செயல்படுவோருக்காகவும் ஒரு மரியாதையான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு லைஃப்காகவும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. மரியாதையின் பணிவுக்காக நீங்க பியூரிஃபை பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்ற ஒரு உடன்படிக்கை வந்துட்டு செய்தோம். அப்போது அந்த உடன்படிக்கை செய்யற போது நடந்த ப்ராக்ரஸ் வந்து நம்மளுக்கு லைஸா அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. 126ல இருந்து 129 வரைக்கும் அதையும் பார்ப்போம். வேர்ட் பை வேர்ட் பார்த்துருவோம். இது கால இப்ராஹிம் கூறியதாவது, அல்லது அப்போது இப்ராஹிம் கூறினார். அந்த மாதிரியான சமயத்துல இப்ராஹிம் என்னென்னலாம் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. ரப்பி பரிபாலனே, அஜ்அல் ஹாதா பலதன் ஆமினன். ஹாதா அப்படின்னா வந்துட்டு இந்தன்னு அர்த்தம், பலதன்னா நிலம், லேண்ட். இந்த நிலத்தை வந்துட்டு ஆமினன் அப்படின்னா பாதுகாப்பானதாக, நம்பகமானதாக, ஆக்குவாயா, அஜ்அல் ஆக்குவாயாக பரிபாலனே அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த நிலம் அப்படிங்கிறது நம்ம வெளியேறு, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த சார்ந்து குறிக்குது. நம்முடைய உடம்பையும் இங்க கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்முடைய நப்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. டக்குன்னு நம்ம அதை வாசிக்கும் போது பார்த்தோம்னா ஓவராலா கவர் பண்ணி நாங்க இருக்கக்கூடிய இடத்தை வந்துட்டு நம்பகமானதாக, ஒட்டுமொத்தமாக நம்பகமானதாக ஆக்குவாயாக. அதுக்கப்புறம் வந்து அருசுக் அஹ்லஹு மினஸ் சமராத்தி மின் ஆமன மின்ஹும் பி அல்லாஹி வ அல் யௌமில் ஆஹிரி. அதாவது இந்த ஊர்ல, இந்த குடும்பத்துல இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பி இருப்போருக்கு கனிமிக்க வாழ்வை வழங்குவாயாக அப்படிங்கிறதா. ரிசுக்கு அப்படின்னா வாழ்வாதாரம் வழங்குறது. அஹ்லஹு அப்படின்னா அதன் மக்களுக்கு, எதன் மக்களுக்கு, இந்த நிலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு, எங்க கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு கனிமிக்க மின சமராத்தினா கனிமிக்க ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஒரு வழங்குவாயாக. யாருக்கு அப்படின்னா அந்த ஊர்கள்ல அந்த வந்துட்டு யார் வந்துட்டு நம்பிக்கையோட இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வந்துட்டு கனிமிக்க வாழ்க்கையை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கால அதுக்கு வந்து பதிலாக உணர்த்தப்பட்ட விஷயம் என்னன்னா, கால கூறினான், வமன் கஃபர எவரேனும் நிராகரித்தால் உமத்தி உஹு அவருக்கும் அவரை சுகிக்க செய்வோம், கலீலன் சொற்பமாக, சற்று சுகிக்க செய்வோம். சும்மா அப்படின்னா வந்துட்டு பிறகு, அல் தர்ருஹு இலா அதாபில் அன்னார், அதாவது நெருப்பின் பால், சற்று சுகிக்க செய்து பின் நெருப்பின் பால் அவரை வந்துட்டு நிர்பந்திக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ராஹிம் நபி கேட்டது என்ன அப்படின்னா, இங்க ஒட்டுமொத்த வசனத்தையும் பார்ப்போம்.
அப்போது இப்ராஹிம் கூறினார், பரிபாலனே, இந்த நிலத்தை நம்பகமாக ஆக்கி வைப்பாயாக. அவற்றில் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பியுள்ள அதன் குடும்பங்களுக்கு கனிவர்க்கங்களை வழங்குவாயாக. அதற்கு கூறினான், எவரும் நிராகரித்தால் அதற்கும் சற்று சுயிக்கச் செய்கின்றேன். பிறகு நெருப்பின் தண்டனையின் பால் அதை நிர்பந்திக்கின்றேன். சேருமிடம் மிக கெட்டது அப்படின்னு சொல்லி உணர்த்தப்படுது. இதுல நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. சோ இப்ராஹிம் நபி அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். சோ மனிதர்களுக்கு வீட்டை புகலிடமாக நம்பகமாக நான் ஆக்கும் போது இப்ராஹிமுடைய நிலைப்பாட்டிலிருந்து தொடர்புடைய இப்ராஹிம் நிலைப்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்படுது. எப்படி அவங்க இறைவனோட சம்பாதனை செய்யறாங்க மனசார, அதுல எப்படி பதில் உணர்வுகளை அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க. சோ அப்படியாக பிரார்த்திக்கும் போது சில பேர் நிராகரித்தபடி வாழ்றாங்க, அவங்களும் நல்லா இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதே சமயத்துல அந்த நிராகரிப்புனா என்ன, அதர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சற்று அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு லாபத்தை அடைஞ்சாலும் பின்னாடி நெருக்கடி மிக்க ஒரு வாழ்க்கையை அவங்க சந்திக்கிறாங்கிறதெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. சோ இதுதான் இறைவனுடைய பதிலாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சோ இதான் நம்மளும் இதை நம்ம ஃபீல் பண்ண முடியல. எப்படி அந்த உடன்படிக்கை அந்த வாக்குறுதி எல்லாம் இறைவன் உணர்த்தின விஷயங்கள்லாம் எப்படி அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுல ஃபீல் பண்ண முடியல. இந்த மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கட்டும். அதனை கொண்டு நீங்க உங்களுடைய வீட்டை பிளஸ் உங்களுடைய உடல்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் இருக்கிற வீடு அதை சுத்தமா, அது அகத்தையும் புறத்தையும் சேர்த்தா போலதான் இங்க கவர் பண்ணுது. மொத்தத்துல நம்மளுடைய சோல் இங்க பியூரிஃபை ஆகணும் அப்படிங்கிறதும் இங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா நினைவூட்டப்படுது. அதுக்கப்புறம் அவ்வீட்டில் இருந்து 127வது வசனம். இது அப்போது உயர்த்திய போது இப்ராஹிமு அல் கவாயித மினல் பைத்தி. மினல் பைத்தினா வீட்டில் இருந்து அஸ்திவாரத்தை, கவாயித அப்படின்னா அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனை இப்ராஹிம் உயர்த்திய போது இஸ்மாயிலும் இஸ்மாயில் நபியும் உயர்த்திய போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரப்பனா தக்கப்பல் மின்னா. மின்னானா எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் பரிபாலனே அப்படின்னு சொல்றாங்க. இன்னக்க அந்த, இன்னக்க அப்படின்னா நிச்சயமாக நீ, அந்தனாலும் நீ தான். சோ அப்போ 2 முறை அழுத்தமா சொல்ற மாதிரி அது. நிச்சயமாக நீதான் அஸ்ஸமீஉ அல் அலீம், நீதான் செவியுறுபவனாக அறிந்தவனாக இருக்கின்றாய். நாங்க செய்யறத நாங்க கேட்கிறத நீ நிச்சயமா செவியுறுபவனாக இருக்கின்றாய். நீ நிச்சயமாக அறிந்தவனாக எங்களுக்கு என்ன தரணும், எப்படியாக என்ன கொடுத்தா எங்களுக்கு எங்க மனம் அமைதி அடையுங்கிறதையும் எது எங்களுக்கு நன்மைங்கிறதையும் நீ அறிவாய் அப்படிங்கிற அத்தனை உணர்வுகள் இந்த 2 வார்த்தையில இருக்காது. அஸ்ஸமீஉ அல் அலீமு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவ்வீட்டில் இருந்து, முக்கியமா அவ்வீட்டில் இருந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வீட்டின் அஸ்திவாரத்தைன்னு சொல்லிட்டு நார்மலா போட்டிருப்பாங்க. மினல் பைத்தி அப்படிங்கும் போது அவ்வீட்டில் இருந்து அப்படிங்கிறது தான் முதன்மையான அர்த்தமா இருக்கும். அவ்வீட்டின் அஸ்திவாரத்தைங்கிறத விட அவ்வீட்டில் இருந்து அஸ்திவாரத்தை. இப்போ நம்ம அந்த மனித உடல்ல இந்த நப்சு இருந்து கொண்டு அந்த நப்சுல நம்மளுடைய நப்சுனுடைய தன்மையை, நப்ச பண்படுத்துறது, தக்வா ஸ்டேஜை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் தமிழ்ல சொல்றதா இருந்தா பண்படுத்துறது. அந்த பண்படுதலை நோக்கி அந்த நப்சு மேன்மை அடைந்துகிட்டு வரும்போது அதை நோக்கி ஒரு ஜேர்னி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க கேட்கிறாங்க, எங்களுடைய செயல்பாடுகளை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அதாவது இப்ராஹிம் நபியும் கேட்டிருக்கிறாங்க, இஸ்மாயில் நபியும் கேட்டிருக்காங்க, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். மேலும் கேட்கிறாங்க 128வது வசனம். ரப்பனா எங்கள் பரிபாலனே, அஜ்அல்னா முஸ்லிமைனி லக அப்படின்னா லக்க அப்படின்னா உன்னிடம், உனக்கு அப்படின்னு அர்த்தம். முஸ்லிமைனி அப்படின்னா சலாம்ல இருந்து வரக்கூடியதா முஸ்லிம். சோ சமாதானம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. அஜ்அல்னா அப்படின்னா எங்களை ஆக்குவாயாக. ரப்பனா எங்கள் பரிபாலனே உனக்கு சமாதானம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க.
முக்கியமா முஸ்லிமத்தல் லக்க, உனக்கு சமாதானம் கொண்டவர்களாக எங்களுடைய வழித்தோன்றர்களில் இருந்தும் ஒரு சமூகத்தை ஆக்குவாயாக அப்படின்னு. அரீனா மனாசிக்கனா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அரீனானா எங்களுக்கு காண்பிப்பாயாக, மனாசிக்கனா அப்படின்னா எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது எங்களுக்கு காண்பிப்பாயாக. துபு அலைனா, எங்கள் மீது மீட்சி அளிப்பாயாக, என்ன செய்யணுங்கிறத காமிச்சு அதன் அளவுல நாங்கள் செயல்பட்டு உன்பால் மீளுவதற்கு எங்களுக்கு அருள் புரியும். அதாவது எங்கள் மீது மீட்சி அளிப்பாயாக. துபு அப்படின்னா மீட்சி, அலைனானா எங்கள் மீது. இன்னக்க நிச்சயமாக நீ, அந்தங்கிறதும் நீதான், 2 முறை நீன்னு சொல்லிட்டு அழுத்தம். நிச்சயமாக நீதான். அத்தவாபு ஆனா மீட்சி அளிப்பவன், அர் ரஹீம் கருணையாளன், நிச்சயமா மீட்சி அளிப்பவனாக இருக்கிற கருணையாளனாகவும் இருக்கின்ற. சோ எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு காண்பிப்பாயாகன்னு கேட்கிறாங்க இல்லையா. வசனத்தையும் வாசிப்போம். அதாவது எங்கள் பரிபாலனே, உன்னிடம் சமாதானம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக, எங்கள் வழித்தோன்றல்களில் இருந்தும் உன்னிடம் சமாதானம் கொண்ட சமூகமாக, எங்கள் செயல்பாடுகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக, எங்கள் மீது மீட்சி அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே மீட்சி அளிப்பவன், மிக்க கருணையாளன். எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக அப்படிங்கும் போது அதன் அளவுல செயல்படும் போது சின்ன சின்ன புரிதல்ல குறைபாடுகள் ஏற்பட்டு மிஸ்டேக்ஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம பலவீனமானவர்கள் தான். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கரெக்ட் ஆகி வருவோம், ரிஃபார்ம் ஆகி சீர்பட்டுட்டு வருவோம். அந்த மாதிரி பிழைகள் நடக்கும் பொழுது, மறந்து விடும் பொழுது, நம்மளுடைய பலவீனத்தினால நம்ம மேல கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது இல்லையா. சோ நம்முடைய கருணையும் எங்களுக்கு தேவைப்படுகின்றதுங்கிற அந்த விஷயத்த நம்ம வெளிப்படுத்துறாங்க அவங்க. நிச்சயமாக நீயே மீட்சி அளிப்பவன், மிக்க கருணையாளன். எப்படிலாம் அவங்க அவங்களோட பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் எந்த அளவுக்கு அவங்களுடைய புரிதல் உணர்வுகள், சிந்தனை திறன் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. மேலும் அவங்க கேட்கிறாங்க 129வது வசனம், அதையும் பார்த்துருவோம். அப்பனா எங்கள் பரிபாலனே, வா அபஹஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். மின்ஹும் அப்படின்னா அவர்களில் இருந்து தூதர், ரசூலன்னா தூதர்னு சொல்லலாம், தூதுன்னு சொல்லலாம். தூதர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸாக்டான அரபி வார்த்தை என்னன்னு கேட்டோம்னா முர்சல் அப்படிங்கும் போதுதான் ஒரு நபர் கண்டிப்பா அதுல சேர்ந்து வருவாங்க. வெறுமன ரசூலன்னு சொல்லும் போது அது தூதுன்னு சொல்ல முடியும், தூதர்னு சொல்ல முடியும். சோப்பா ரசூலன் மின்ஹும் அவர்களிலிருந்து, தூதை ஃபீஹி அவர்களில்னு சொல்லலாம், அவர்களுக்குள். ஃபீஹி அப்படின்னா அவர்களில் அல்லது அவர்களுக்குள். அபஹஸ் அப்படின்னா எழுப்புவாயாக, உயர்த்துவாயாக. எதுக்காக அப்படின்னா எத்துலு அலைஹிம் ஆயாத்திக, உனது அத்தாட்சியை அவர்கள் மீது ஓதி காட்ட, அல்லிமுஹுமுல் அல் கிதாப அல் ஹிக்மத், அதாவது வேதத்தையும் ஞான தீர்வையும் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பதற்கும், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கும், இன்னக்க நிச்சயமாக நீ, அந்த திரும்ப நீதான், அசீசுன் மிகைத்தவனாக, அல் ஹக்கீமு ஞானமிக்கவனாக இருக்கின்றாய். நீயே மிகைத்தவன் ஞானமிக்கோன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிப்போம். எங்கள் பரிபாலனே, அவர்களிடமிருந்து தூதை அவர்களில் எழுப்புவாயாக, அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதி காட்ட, வேதத்தையும் ஞான தேர்வையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, மேலும் அவர்களை தூய்மையாக்க. நிச்சயமாக நீயே மிகைத்தோன் ஞானமிக்கோன். இந்த ஃபைனலா பயன்படுத்துற வேர்டு எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ராஹிம் தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய நிலைப்பாடு எப்படியெல்லாம் இருந்திருக்குன்னு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதுதான் பார்க்கணும். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அவங்களுக்காக கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க சார்ந்த மக்கள் அவங்களுடைய வழித்தோன்றல்களுக்காகவும் சேர்த்து கூடவே கேட்கிறாங்க இல்லையா. அப்போ அப்படி கேட்கும் பொழுது நிச்சயமாக நீயே மிகைத்தோன் ஞானமிக்கோன், எனக்கு தெரிஞ்சபடி நான் கேட்டேன், நான் இங்க உங்க கட்டளை ஏற்றத்துக்கெல்லாம் இங்க கிடையாது, நிச்சயமா நீதான் மிகைத்தோன் ஞானம், யாருக்கு என்ன செய்யணுங்கிறது நீ அறிவ அப்படிங்கிற அந்த ஒரு பணிவான ஒரு உணர்வும் இந்த ஃபைனலா பயன்படுத்துற வேர்ட்ல நம்மளுக்கு தெரிய வருது.
ஏன்னா அவர்களிடமிருந்து தூதை அவர்களுக்கு எழுப்புவாயாக, அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதி காட்ட, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். நான் சொல்லிதான் நீ செய்யணுங்கிறது இல்லை. நீ நிச்சயமாக மிகைத்தோன் ஞானம் மிக்கோன் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம். ஏன்னா இதை நம்ம அத்தியாயம் 3:164 பார்த்தோம்னா அதை பார்க்க முடியும். அதை எடுப்போமா? நம்பிக்கை கொண்டவர்கள் மீது திடனாக இறைவன் அருள் புரிகின்றான். அவர்களது ஆன்மாக்களில் இருந்தே தூதை அவர்களுக்குள் எழுப்புகின்றான். சோ அவர்களுடைய ஆன்மாக்களில் இருந்து சோல், அவங்களுடைய நப்சுகளில் இருந்தே வந்துட்டு தூதை அவர்களுக்குள் எழுப்புகின்றான். அவனது அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதுகின்றது, அவர்களை தூய்மைப்படுத்துகின்றது, வேதத்தையும் ஞான தீர்வையும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது. முன்பிருந்தபடியே இருப்பார்களாயின் தெளிவான வழிகேட்டிலேயே இருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நப்சுகள்ல வந்துட்டு தூது செய்தி எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ப்ராக்ரஸ். ஸோ இந்த உணர்வுகளை வந்துட்டு அவங்களும் ஏற்று அதை மனசார வந்துட்டு பிரார்த்தனையா வச்சிருக்காங்க. அந்த பிரார்த்தனை வந்துட்டு ஏதோ நாம இறைவனுக்கு கட்டளையிடுற மாதிரி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பணிவான ஒரு வார்த்தையும் ஃபைனலா அப்ளை பண்றாங்க. நிச்சயமாக நீயே மிகைத்தோன் ஞானம் மிக்கோன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தொடர்புடைய வசனமா 3:164, 9:128 போட்டிருக்கோம். ஹஜ் என்ற வார்த்தைக்கு குறிப்பும் இங்க போட்டிருக்கேன், அதையும் வாசிச்சிடுறேன். அரபியில வந்துட்டு ஹஜ் என்ற சொல் வந்துட்டு பொதுவா ஹா ஜீம் ஜீம் அந்த வினைச்சொல் அடிப்படையில பார்க்கறதாக இருக்கு. இதுக்கு வந்துட்டு வாதம் அல்லது யாத்திரை என்பது அதனுடைய முதன்மை அர்த்தமாக இருக்கு. கூடுதலாக சில மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹா வாவ் ஜீம் இந்த மூலச்சொல்லையும் முன்னிறுத்தி அதிலிருந்து வந்துட்டு இலக்கு, விருப்பம், நாட்டம் போன்ற அர்த்தங்களும் ஹஜ் என்ற சொல்லில் அடங்கியுள்ளது என அப்படியும் சொல்றாங்க. அதாவது வாதம், பயணம், அதாவது ஒரு ஆர்குமெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னி, இதை பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, யாத்திரை. இது எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இலக்கு, விருப்பம், நாட்டம், இந்த எல்லா அர்த்தத்தையும் ஒன்னா வச்சு சிந்திக்கும் போது ஹஜ் என்ற வார்த்தைக்கு வந்துட்டு அது வெறும் பயணத்தை குறிக்கல, அது வந்துட்டு ஒரு இலக்கை நோக்கிய வாதபூர்வமான பயணத்தை முன்வைக்கிறது. அதாவது வாதம், பயணம், இலக்கு என்ற 3 உணர்வுகளும் ஹஜ் என்ற சொல்லி நுட்பமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதே உணர்வு வந்துட்டு யாத்திரை என்ற உணர்வுலையும் பார்க்க முடியும். யாத்திரைங்கும் போது ஏதாவது ஒண்ணு மனசுல நிறுத்தி தான் ஒரு யாத்திரை பண்ணுவோம். அது ஒரு இலக்காகவும் இருக்கும், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கும், அது ஒரு ஜேர்னியாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த 3 உணர்வும் அடங்கிய வார்த்தை தான் ஹஜ்ஜா இருக்கு. அதுக்கு ஓரளவுக்கு எக்ஸாக்டா யாத்திரை என்ற தமிழ் வார்த்தையும் இருக்கு. இதை நம்ம கூடுதலா இங்க ஒரு இன்ஃபர்மேஷனா இங்க சொல்லிக்கிறேன். ஸோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில அந்த சமாதானமான அந்த வாழ்வியல்ல என்றென்றும் வாழக்கூடிய வகையில அந்த சொர்க்க சுவன வாழ்க்கைன்னு சொல்றாங்க, அதற்கேற்ற வகையில நம்முடைய நப்சு வந்துட்டு பியூரிஃபை ஆகணும். ஸோ அதை பியூரிஃபை பண்ணுங்க. ஸோ அதை பியூரிஃபை பண்றதுக்கு ஒரு முன்மாதிரியாக இப்ராஹிமுடைய நிலைப்பாடு, அதாவது தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாடு அப்படித்தானே வருது. ஃபுல் வசனங்களையும் நம்ம வாசிப்போம். 125 129 வரைக்குமே வாசிச்சிடுறேன். அது மனிதர்களுக்கு வீட்டை புகலிடமாக மேலும் நம்பகமாக நாம் ஆக்கிட்டு வரும்போது தொடர்புடைய இப்ராஹிமின் நிலைப்பாட்டில் உள்ளதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயிலிடம் எனது வீட்டை சுற்றத்தார், ஈடுபடுவோர் மற்றும் மரியாதையின் பணிவுக்காக பரிசுத்தமாக்குங்கள் என உடன்படிக்கை செய்தோம். இந்த மாதிரிலாம் சுற்றியெல்லாம் வர்றாங்களே, அவங்களுக்காக உங்களுடைய சோலையும் வந்துட்டு பியூரிஃபை பண்ணிட்டே வாங்க. அந்த பியூரிஃபிகேஷன் எதை நோக்கி கடைசியில போகும் அப்படின்னா இறைவன் நோக்கி, அந்த சொர்க்க வாழ்க்கை, இறைவனோட ஐக்கியமாகி இறைவன் விருப்பமே நமது விருப்பம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம நப்சு வந்துட்டு தயாராகிடும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தயாராகணும், அதை நோக்கி பயணிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த வசனமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி இப்ராஹிமோடைய நிலைப்பாட்டுல இருந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனம். அப்போது இப்ராஹிம் கூறினார், பரிபாலனே, இந்த நிலத்தை நம்பகமாக ஆக்கி வைப்பாயாக, அவற்றில் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பியுள்ள அதன் குடும்பங்களுக்கு கனிவர்க்கங்களை வழங்குவாயாக. கூறினான், எவரும் நிராகரித்தால் அதற்கும் சற்று சுயிக்க செய்கின்றேன், பிறகு நெருப்பின் தண்டனையின் பால் அதை நிர்பந்திக்கின்றேன். இந்த மாதிரி நிராகரிப்பான செயலுக்கு நெருப்பு தான், சேருமிடம் மிக கெட்டது. அவ்வீட்டில் இருந்து அஸ்திவாரத்தை இப்ராஹிம் உயர்த்துகின்ற போது இஸ்மாயிலும், எங்கள் பரிபாலனே,
எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீயே செவியுறுபவன் நன்கறிந்தவன் சொல்லிட்டு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. எங்கள் பரிபாலனே, உன்னிடம் சமாதானம் கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக, எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து உன்னிடம் சமாதானம் கொண்ட சமூகமாக, எங்கள் செயல்பாடுகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக, எங்கள் மீது மீட்சி அளிப்பாயாக, நிச்சயமாக நீயே மீட்சி அளிப்பவன் மிக்க கருணையாளன். எங்கள் பரிபாலனே, அவர்களிடமிருந்து தூதை அவர்களில் எழுப்புவாயாக, அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதி காட்ட, வேதத்தையும் ஞான தீர்வையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, மேலும் அவர்களை தூய்மையாக்க, நிச்சயமாக நீயே மிகைத்தோன் ஞானமிக்கோன் சொல்லிட்டு இந்த விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ராஹிம் நபியினுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் குறித்து பல வசனங்கள் வருது. இங்கே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இங்கே நம்மளுக்கு ஒரு 4 வசனத்தில் சொல்லப்பட்டு நினைவூட்டப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச நல்ல நினைவூட்டல்களை நமக்கு ஏற்று அதன்படி செயல்பட்டு இறை பொருத்தத்தில் என்றென்று வாழ்றதுக்கு இறை அருள் புரியட்டும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.